Hey Bloods, welcome to my channel. This is Vampy. Okay, நம்ம டேனோட ஃபர்ஸ்ட் டாப் லவ் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மச்சான் டெயின் ஆரம்பிச்சிட்டாண்டா. என்னடா உனக்கு பிரச்சனை? அது வந்து ஜோயா அவனை கூப்பிட்டா. ஐயோ, அவள் எதுக்கு என்ன கூப்பிட்றா? நீயே வந்து கேள. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வரணும்? மச்சான் வாடா, நம்ம ஜூனியர்ரா. வேறு அப்படின்னு போனால் அங்கே ஜோயா நின்றுட்டுருக்கா. சொல்லு ஜோயா. சீனியர் என்னாச்சு? அது மேம் என்ன சொன்னாங்க? இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், சீனியர்ஸோடு சேர்ந்து முடிக்க சொன்னாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும், பட் உங்கள் அளவுக்கு யாரும் தெரியாது ரொம்ப. ஸோ ஒரு டீமில் ஜூனியர் பசங்க 2 பேர் இருக்கணும், நானும் ஜெஸ்ஸியும் இருக்கோம். நீங்களும் மிஞ்சுன் அண்ணாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ மிஞ்சுன், அவனை மட்டும் சீனியர்ன்ற, என்னை மட்டும் அண்ணான்ற. சாரி, உங்களையும் சீனியரே சொல்கிறேன். வேணாம், நீ அண்ணனை கூப்பிடு. சரி. நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். என்ன சொன்னாலும் பண்ணுவியா? யா, கண்டிப்பாக. சரி, டைம் வரட்டும், அப்போ நான் அதுக்காக கேட்குறேன். ஓகே, இப்போ எனக்கு எதுவும் வேணாம். உன் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸிக்கு தெரியுமா? இல்லை சீனியர், நான் அவகிட்ட சொல்லலை. நான் ஆனால் சொல்லிடுறேன். ஓகே, என்ன கருமமும் பண்ணி தொலைங்க, எனக்கு தெரியாது. சரி, ஓகே. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ரெடியாரு. நம்ம அந்த இதுக்காக கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துங்களை கேப்சர் பண்ணிக்கோ, ஓகேவா? இப்போ அனிமேட்டடாக, அதாவது உன்னோட ப்ராஜெக்ட் எதை பற்றி? அதான் சொன்னல சீனியர், அனிமேட்டடான ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஓகே, சரி. அப்போ நீ அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்தா தான் உன்னால் எப்படி அதை உருவாக்க முடியும்னு உன்னால் யோசிக்க முடியும். நாங்கள் இப்படி தான் பண்ணோம். உனக்கு ஓகேன்னா சொல்லு. இல்லை சீனியர், நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. சரி, இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock உங்கள் வீட்டில் சொல்லிவிடு. ரெடியாரு. 7 வீட்டுக்கு போயிடலாம். 7 to 8 வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? ஓகே சீனியர், தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும், போ. நான் மச்சான் வரும்போது செலுத்துக்கிட்டு வந்தேன், இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு சும்மா அப்படியே முன்னாடி வந்து நிற்கிற. ஜூனியர் பசங்கடா, ஸோ அதனால தான். என்ன பண்ணுறது, நம்ம ஜூனியராக இருக்கப்போ நம்ம எவன்கிட்டலாம் கெஞ்சணும். எந்த நாயாச்சும் சட்டை பஞ்சா நம்மளை? அதெல்லாம் நினச்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. சரி விடு. இப்போ அந்த பொண்ணுங்களும் இப்போ அந்த மாதிரி தானே கஷ்டப்படும். இப்போ என் கூட அவளுங்க பேசுகிறாளுங்கன்னு தெரிஞ்சு நிறைய சீனியர் பொண்ணுங்க அவளுங்கிட்ட பேசுகிறது கூட கிடையாது. நல்ல வேலை புள்ளி பண்ணாமல் இருக்காளுங்களே, அதுவே பெரிய விஷயந்தான். ஆமாம் மச்சான், அதுவும் கரெக்டு தான். சரி, அப்போது 6 மணிக்கு எங்கே போகிறோம்? தெரில, எங்கேயாச்சும் போய் அந்த வியூஸை தான் காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டெக்னிக்கலி பார்க்கலாம். முதல்ல நம்மளால் முடிக்க முடிகிற அளவுக்கு முடித்து பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. ஈவினிங்காக எங்கேயும் கூப்பிட்டு போகல, அவர் பீச் சைடு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே மெஞ்சனும் ஜெஸ்ஸியுமே இருக்காங்க. ஜோயா பீச்சை பார்த்தோன்னே, வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ பீச்சே வந்தது இல்லையா? இல்லையா? என்ன விளையாடுற? இல்லை சீனியர், நான் வந்ததில்லை. போய் சொல்லாத ஜோயா. அப்போ ஜெஸ்ஸி, சீனியர், இல்லை, அவள் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. ஏன்? ஒன்ஸ் கூடவா? சும்மா போகிறப்ப பார்க்கறது? நோ, அவங்க வீட்டில் இதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்?
ஒரே பொண்ணு. ஸோ அதனால் ஒரே பொண்ணுன்னா பீச் கூட்டு வரக்கூடாதா? இது என்ன புல்ஷிட்? சி. ஐ மீன் இப்போது இந்த மாதிரியான ஒரு அழகான இடத்தெல்லாம் பார்த்தா அது மேலே ஆசை வரும். அவன் எங்கேயாச்சும் லவ் பண்ணி ஓடிட போகிறான்னா உங்களுக்கு பயம். ஏன் லவ் பண்ணா என்ன? அவங்க வீட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ டேவின் ஜாயாவை பார்க்குறான். ஜாயா அவ்வளோ அவ்வளோ அழகாக அங்கே விளையாடிட்டுருக்கா. அவளாலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ டேவின் போயிட்டு, ஜாயா, சொல்லுங்கள் சீனியர், நீங்கள் எதுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? சாரி. பரவாயில்ல, 7 தானே வீட்டுக்கு போகணும், 6 o'clock வரைக்கும் விளையாடு. ஓகே. ஆனால் ட்ரெஸ்ஸு ஈரமாக்கிடக்கூடாது, ட்ரெஸ்ஸில் மண் ஓட்டக்கூடாது, அப்புறம் உங்கள் அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே சீனியர், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போது ஜெஸ்ஸியும் மிஞ்சனும் நாங்கள் போய் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு போடுறாங்க. அப்போது டேவின் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். என்னமோ பண்ணுறா, ஆனால் என்ன பண்ணுறான்னு தான் தெரில. பசங்களாம் சொல்கிற மாதிரி நல்லா ஃபிகராக தான் இருக்கா. ஆனால் அவள் ஃபிகராக இருக்காளோ இல்லையோ, அவளோட மைண்டும் தாட்ஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் பாட்டுட்டு யோசிச்சிட்ருக்காரு. அப்போ ஜோயா பக்கத்தில் ஓடி வரா. ஓடி வரும்போது தெரியாமல் ஸ்லிப்பாகி அவள் விழுந்துடுறா டேவின் மேலே. விழும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக டேவின் சீக்ஸில் வந்து ஜோயா கிஸ் பண்ணிடுறா. அப்போ டேவின் அப்படின்னு அவர் கண்ணும் ஜோயா கண்ணும் ஐ கான்டாக்ட் ஆகுது. ஒரு 5 minutesக்கு அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜோயாவுக்கும் ரொம்ப ஹார்ட்லாம் அப்படியே அதிகமாக பம்ப் ஆகுது. டேவினுக்கும் அப்படி தான். இப்போ 2 பேராலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேவின் அவர் கண்ட்ரோலே இல்லை. அப்போது ஜோயாவோட கன்னத்தை பிடிச்சி ஜோயாவை எடுத்து கிஸ் பண்ணிடுறாரு. இவங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜோயாவுக்கு அப்போ கொஞ்சம் கான்ஷியஸ் வந்துடுது. வந்து சீனு. அப்போது டேவின் என்ன பண்ணி தொலைச்சேன். அப்போ டேவின் சொல்கிறாரு, ஜோயா, இது வந்து நான் வேணும்னு பண்ண கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு உண்மை இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இங்கே பாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது என் மேலே தப்பு கிடையாது. அப்போ ஜோயா, புரியுது சீனியர், பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு கம்முன்னு உட்காந்துக்கிறா. இப்போ விளையாட ஐம் ஸோ சாரி அப்படின்னு அவர் கண்ணில் அந்த டியர்ஸ் வருது. அப்போ ஜோயா பார்த்து அந்த டியர்ஸ் எப்படி அவர் கையை வச்சு வைப் பண்ணுறா. இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, இது ஓகே, இது தெரியாமல் தானே நடந்தது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாவம், பரவாயில்ல, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றா. அப்போது ஜோயா பார்த்து ஒரு வார்மாக ஸ்மைல் பண்ணுறா. அதை பார்க்கும்போது என்ன பொண்ணுடா, ஆனால் இவ்வளோ நாளாக ஏன் கமிட் ஆகாமல் இருக்கா? கேட்போமா இல்லை தப்பாக எடுத்தப்பாளா? சரி கேட்போம். ஜோயா, சொல்லுங்கள் சீனியர், உனக்கு ஏஜ் ஒரு 19 to 18 இருக்குமா? ஆமாம். ஏன்? நம்ம காலேஜில் இத்தனை பசங்க உன் பின்னாடி சுற்றுறானுங்க. ஆமாம். நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா? உங்கள் பின்னாடி கூட தான் ஜூனியர்லேருந்து சீனியர் பொண்ணு, ஏன் நம்ம ஜெஸ்ஸி கூட சுற்றுறா. அது வெட்டுதல். நீ ஏன் யாருக்கு ஓகே சொல்ல? நீங்கள் ஏன் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு தடவை ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஓகேவா? நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த பொண்ணு என்னன்னா இப்போது இயர் ஒரு ஆளை மாற்றுது. அதுலேருந்து லவ்வை வெறுத்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை.
எங்கள் வீட்டில் லவ் பண்ணால் பசங்க ஏமாற்றிடுவாங்கன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்களா, அதனால் அதுக்கான இன்ட்ரெஸ்டே போகல. அதே ஏன்டி இவ்வளோ சோகமாக சொல்கிற? இல்லை சீனியர், எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்களா அவங்கவுங்க ஆளோட. அப்போது நான் மட்டும் இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கோ சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன? தள்ளி நின்று சொல்லு. ஜெஸ்ஸி காரிடாரில் கிட்ட வாங்க. இது சீக்ரெட், ஓகே? ஒரு பையனோட கிஸ் பண்ணிட்டு இருந்தா. வாட்? ஆமாம்மா, இது அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. ஓ, அப்போ மெஞ்சுன்னு வந்து, ஜயா அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓ, இந்தா ஜூஸ். ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு உட்காந்து குடிக்கிறா. அப்போ டேவன் கேட்குறான், நீ என்கிட்ட பேசும்போது சைல்டிஷாக பேசுகிற, மற்றவங்கிட்ட பேசும்போது நார்மலாக பேசுகிற, எப்படி? அது நான் யார்கிட்ட கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுறனோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி சைல்டிஷாக பேசுவேன். அதுவும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓ, அப்போ மெஞ்சுன்னு கேட்குறான், இது வரைக்கும் யார்கிட்டலாம் அப்படி இருந்திருக்க? எங்கள் மம்மிக்கிட்ட, ஜெஸ்ஸிக்கிட்ட. போய் என்கிட்டலாம் இப்படிலாம் பேச மாட்டா. ஏய் என்ன ஜெஸ்ஸி இப்படி சொல்கிற? நான் உங்ககிட்ட இப்படி தானே பேசுவேன். இல்லை என்னை டாமினேட்டிங்காக தான் பேசுவாள். நான் ஒத்துக்க மாட்டேன். அவள் கிடக்குறா ஜெஸ்ஸிக்கிட்ட. இப்போது சீனியர் உங்கள் 2 பேர்கிட்ட. 2 பேர்னு என்ன சேர்க்காதாத்தா? நீ டேவன்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுகிற, என்கிட்ட கிடையாது. என்னை அடிக்க தான் செய்கிற நீ. அது அது எது தெரியாமல். பரவாயில்ல விடு. அப்பட்டே மூடிக்கிட்டு வேலையை பாடுறா அப்படின்னா. அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது ஜெஸ்ஸியும் மெஞ்சுனும் முன்னாடி போகிறாங்க. அப்போ ஜோயா டேவன் கையை பிடிச்சி எடுத்து, சீனியர் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? எனக்கு எங்கே உங்களை பிடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. நான் இப்போலாம் சொல்லக்கூடாது, ஐ எம் ஸோ சாரி, பட் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னோடய கம்ஃபர்ட், நான் எப்படி இருக்கணும், என்னை எப்படிலாம் ஒருத்தரை வச்சுக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி இருக்கீங்க. அப்பட்டே இங்கே பாரு, உனக்கு இப்போ உன் லைஃப்பில் யாரும் கிடையாது, நான் தான் இருக்கேன். ஐ மீன் ஒரு உன்னோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால உனக்கு இது வருது, இது ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் தான், இது தப்பாக எதுவும் நினைக்காத, ஓகே? என்னமோ ஓகே. ஆனால் நான் பெட் கட்டுறேன், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும். அப்போ நானும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு டேவன் சிரிக்கிறான். வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ மனசுக்குள்ளே அம்மா இருக்கும்போது நீலாம் எவ்வளோ தூரம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஏறு போகலாம். நீங்கள் போவீங்க? எங்கள் நைட்டில் சின்ன ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ அதுக்கு நாங்களும் வரட்டுமா? அதுக்கு நீங்களாம் செட் ஆக மாட்டீங்க, டெஃபினெட்லி நான் உன்னை கூட்டிகிட்டு போகவே மாட்டேன் அப்படின்றான். அப்போ மெஞ்சன் கிட்ட போய், மெஞ்சன் ப்ளீஸ் நாங்களும் வரோன்றான். அப்போ ஜெஸ்ஸி கிட்ட கேட்குறான், ஜெஸ்ஸி நீ வரியா? நான்லாம் வரல. அப்போது ஜோயா போய்ட்டு, ஜெஸ்ஸி போகலாம் ஜெஸ்ஸி அப்படின்னா. அப்போ ஜோயா உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அங்கே நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறா. ஜெஸ்ஸிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜோயா கிட்ட. ஜோயா கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. டேவன் சொல்லிட்டு போகிறாரு, ஜெஸ்ஸி அவளை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஓகே பிளாட்ஸ், இதோட இந்த எஃப்எஃப் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். ட்ரை டு மேக் யூ ஃபீல் குட் another வீடியோ. Signing off, Ash. Tata, bye-bye.